ஸ்ரீஜித் ஹோம் அப்ளையன்ஸுங்க. இது துணிக்காய் போடுற ஏங்கர் கம்பெனிங்க. இது வந்து ராமநாதபுரத்தில் வந்து வேலன் காப்பிலேருந்து உள்ளே வரணும். ஜெம் ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே பேக் சைடில் வந்தால் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. இது நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம வீட்டுக்கும் டீலரு டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். இது எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பைப் இறக்கி விட்டோம்னா கீழே வந்து நிற்குங்க. துணி காய போட்டு மேலே ஏற்றி விட்டுறலாங்க. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம துணி காய வச்சுக்கலாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து துணி காயறதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம அந்த புஷ் எடுத்து லாக் பண்ணி விட்டோம்னா ஒவ்வொரு ஸ்டெப்பில் வந்து நிற்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டீலில் வந்து பவுடர் கோட்டிங்க. இது வந்து எஸ்எஸ்ஸில் இது வந்து இதே மாதிரி மேலே போடுற கிட்டு எஸ்எஸ்ஸுங்க. சைடில் மாட்டுறது எஸ்எஸ்ஸு. இதுலேயே பிளாஸ்டிக் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் போட்டிருக்கிறோம். இது பிளாஸ்டிக்கு, இது ஸ்டீலு. எல்லாமே பைப்பு எல்லாமே எஸ்எஸ் பைப்பு தாங்க. அதே மாதிரி இந்த மெட்டீரியல் வந்து வெர்ஜின் மெட்டீரியலுங்க. இந்த எண்டு புஷ்ஷு, இந்த லாக் புஷ்ஷு, இந்த வீலு எல்லாமே வெர்ஜின் மெட்டீரியல் நைலானில் பண்ணுறதுனால உங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வருங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏங்கர் இருக்குதுங்க. நம்ம இந்த ரிமோட் அழுத்தினோம்னா கீழே இறங்கி வருங்க. இதுவும் துணி காய வச்சுட்டு நம்ம மேலே ஏற்றி விட்டுக்கலாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ரிமோட்டில் வந்து இதை மேலே அழுத்திக்கலாம். கீழே அழுத்தினா கீழே வருங்க, மேலே அழுத்தினா மேலே போகும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 அடி 6 அடி 7 அடி 8 அடி வரைக்கும் இருக்குதுங்க. இதே லைன் வந்து 5 லைனு 7 லைன் இருக்குதுங்க. வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14,000 18,000 வரைக்கும் இது நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. உங்களுக்கு வாரண்டி வந்து 1 இயர் வாரண்டி கொடுக்குறோங்க. இது வந்து மேனுவலாக இழுக்கிறதுங்க. அது ரிமோட்டில் இருக்கிற மாதிரியாங்க. இது வந்து இந்த பால் செயின் இழுத்தா அதே மாதிரி கீழே இறங்கி வருங்க. இதுக்கு பேர் வந்து எலகன்ஸான்னு வச்சுருக்குறோங்க. இதில் 5 லைனு 7 லைனு 2 மாடல் இருக்குதுங்க. இந்த பால் செயின் இப்படி இழுத்தா கீழே இறங்கி வருங்க. அதே வந்து இந்த பால் செயின் இப்படி இழுத்தா மேலே போகுங்க. இது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டாண்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டபுள் பண்ணி நம்ம இப்படி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். பெட்டுக்கு அடியில் போட்டுக்கலாம். ஒரு எந்த இடத்துல வேணுனாலும் இது ஈஸியாக எடுத்து வச்சுக்கலாம். வேணும்னா எடுத்து வச்சு வெளியில் வந்து துணி காய வச்சுக்கலாங்க. வெயிலில் குழந்தைங்க துணியெல்லாம் காய வைக்க ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாஸ்பிட்டலு எங்கே வேணுனாலும் இதை எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் மெட்டீரியலில் செஞ்சு கொடுக்குறோம். இது வந்து 10 இயர் வாரண்டி கொடுக்குறோம். அந்த மாதிரி மெட்டீரியலுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராடும் நாங்கள் வந்து ஹோல்ஸ் போட்டு உள்ளே சொருவி வெல்டு பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. இதே மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இது பவுடர் கோட்டிங்கில் பண்ணியிருக்கிறோம். இது 2800 வருங்க, இது 1800 வருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 15 லைன் ஸ்டாண்டுங்க. இதில் 10 லைன் ஸ்டாண்டு இருக்குது. மேலே ஒரு ரேக்கு, அடுத்தது சென்ட்ரல் ஒரு ரேக்கு. இது வந்து 3 ரேக் இருக்குது. இதில் வந்து 75 அடி துணி காய வைக்கலாங்க. அதில் வந்து 50 அடி துணி காய வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 அடி ஹைட்டு வரும். இது 3 ரேக் வரும். ஒவ்வொன்றிலையும் 5 லைன் வரும். மொத்தம் வந்து 15 லைன் வரும். இதுக்கு பேர் 15 லைன் ஸ்டாண்டுன்னு வச்சுருக்குறோங்க. இது வந்து 6500 வரும். இதே 10 லைன் எடுத்தால் 5500 வரும். இது வீல் வேணுனாலும் வீல் வச்சு கொடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் ஒரு போட்டுக்கலாம். இது சிங்கிள் ராடு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியன்ஸாங்கிற பேர் வச்சுருக்குறோம். இது சிங்கிள் ராடு தான். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒவ்வொரு பைப்பாக இறக்கி விட்டுக்கலாம். நம்ம வந்து இது வந்து வாலில் மாட்டுறதுனால இந்த சீலிங் இல்லாத இடத்துல, பால் சீலிங் இருக்கிற இடத்துல, காம்பவுண்டில் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த கேண்டில் லவர் கொடுத்து இதை மாட்டி கொடுத்துட்ருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 லைன் இருக்குதுங்க. இது 4 லைன் இருக்குது, 6 லைன் இருக்குது. எப்படி வேணாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். இது வந்து வால் ஏங்கருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 லைனு 5 லைனு, இது 7 லைனு, மொத்தம் 3 வெரைட்டியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி 3 அடி 4 அடி 5 அடி வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம். காம்பவுண்ட் வாலில் மாட்டிக்கலாம், பெட்ரூமில் மாட்டிக்கலாம். நம்ம எங்கே வேணா எந்த இடத்துல வந்து வால் இருக்குது அந்த இடத்துல நம்ம மாட்டிக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 லைனுங்க. இதில் கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாக போதும், ஹாஸ்டலுக்கு மாட்டுறோம் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி லீப்பில் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது வந்து பைப்பில் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ கிடையாதுங்க, ரிவிட்டில் பண்ணியிருக்கிறோம். ரிவிட் ஸ்க்ரூவில் இந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து செப்பல் ஸ்டாண்டுங்க. இது 3 ரேக்கு 4 ரேக் இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 ரேக்கில் உங்களுக்கு வந்து 2 அடி 2.5 அடி 3 அடி எப்படி 4 அடி எப்படி கேட்குறீங்களோ அப்படி பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 4 ரேக் வரும். 4 ரேக் வரும். இது 5 ரேக்கு 6 ரேக் வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம். ஹாஸ்டலுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, சர்ச்சுக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு எடுக்கிறாங்க. இது வந்து காம்பவுண்ட் வால் ஏங்கருங்க. காம்பவுண்டில் மாட்டிக்கலாம், மொட்டை மாடியில் மாட்டிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 லைன் வருங்க. 5 லைன் வந்து பார்த்திங்கன்னா 10 அடி 15 அடி எப்படி வேணாலும் நம்ம மாட்டி கொடுக்கலாம். இதில் வந்து ஒரு 5 அடிக்கு ஒவ்வொரு போஸ்ட் நிறுத்திடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபாய் ரேட்டு வருங்க.
இப்போ ஒரு 5 அடி போடுறோம்னா 3000 ரூபா வருங்க. இந்த மாதிரி போஸ்ட் போட்டு கொடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி 450 ரூபா வரும். இதுவும் அதே மாதிரி காம்பவுண்ட் வால்லையே நம்ம போட்டு கொடுத்துடலாம். இப்போ வந்து இது எங்களுக்கு ஒரு 10 அடி போடுறீங்கன்னா 4500 ரூபா வரும். 5 லைன் வந்துடும். சாம்பிளுக்காக அது 3 லைன் போட்டிருக்கிறோம், 5 லைன் வந்துடும். இது வந்து கயிறு கட்டுனா கயிறு தொங்கி போயிடும், அடிக்கடி கயிறு மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் எஸ்எஸ் பைப்லேயே ஹோல்ஸ் போட்டுங்க உள்ளே சொருவி நாங்கள் பண்ணிடுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 13 mm ஹோல்ஸ் போட்டு பைப் உள்ளே சொருவிடுறோம். இது நீங்கள் இந்த ஸ்க்ரூ இந்த மாதிரி எது லூஸ் ஆனாலும் பைப் உள்ளே தான் கிடக்கும். இதில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டவல் ராடுங்க இதுக்கு பேர். இது 2 அடி 3 அடி 4 அடி 5 அடி வரைக்கும் பண்ணுறோம். இந்த மாதிரி அழுத்தி விட்டால் ஃபோல்டபுள் ஆயிரும். வேணும்னா வெளியில் இழுத்து விட்டுக்கலாங்க, வேண்டாம்னா ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம். இது ஹாஸ்டலு எல்லா இடத்துக்கும் இது மாட்டினா நல்ல யூஸாக இருக்கும். காம்பவுண்டு வாலில் மாட்டிக்கலாம். இந்த துவைக்கிற இடத்துல துணியெலாம் வந்து ஈர துணி இதில் போட்டுட்டா இதில் வந்து வடிந்தினி தண்ணி வடிந்தினி இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது பாத்ரூம்லேயும் இது யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து கோட் டேங்கருங்க. இதில் வந்து 17 பால் இருக்கும். இது கோட் டேங்கரு. இது வந்து 2700 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் மாட்டிக்கலாம், இதில் கோட்டு மாட்டிக்கலாம். ஒரு கார்னரில் இதை வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த உள்ளே காட்டுனதில் 10 லைன் ஸ்டாண்டு 15 லைன் காட்டணும் பார்த்தீங்களா, இது 10 லைன் ஸ்டாண்டுங்க. இது வந்து ஹச் மாடலுங்க. இதில் ஒவ்வொன்றுலேயும் ஆங்கர் மாட்டி வச்சுக்கலாம், ஸ்டாலுக்கு யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணி கடைக்கு ஒரு சின்னதாக ஒரு துணி கடை வைக்கிறாங்கன்னா அதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி இடத்துலலாம் இது வந்து ஒரு 4 பீஸ் 2 பீஸ் வாங்கி வச்சு கூட அவங்க வேணுங்கிற துணியை வந்து இதில் வந்து ஆங்கரில் போட்டு மாட்டிக்கலாம். இது ஸ்கொயர் பைப்பில் பண்ணியிருக்கிறோம், ரவுண்ட் பைப்பில் இருக்குது. அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க. இது வந்து 4 அடி வருங்க, ஹைட்டு 6 அடி வரும். மேலே ஒரு பைப்பு, சென்டரில் ஒரு பைப்பு வரும். அந்த காலத்தில் வுட்டில் இருந்ததுங்க, இப்போ நம்ம வந்து ஸ்டீலில் பண்ணியிருக்கிறோம். தனியாக ஒரு வீட்டுக்கு ஒரு பீஸ் வேணும்னாலும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப்பாக வரும். இதுவும் துணிக்காய வைக்கிறது தான். இது வந்து எக்ஸ் மாடலுங்க. எக்ஸ் மாடலில் இது வந்து 40 இன்ச்சுங்க, இது 30 இன்ச்சு, இது 20 இன்ச்சு. இதில் எல்லா வெரைட்டியுமே இருக்குதுங்க. அந்தட்ட பார்த்தீங்களுங்க, அது ரிமோட்டில் பார்த்தீங்களுங்க, இது வந்து மேனுவலாக இருக்குதுங்க. இது வந்து பால் செயின் இழுத்தா அதே மாதிரி கீழே இறங்கி வரும். எந்த லெவலில் விட்டாலும் நின்றுக்கும். இது எல்லாமே ரிவீட்டில் தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே எஸ்எஸ் ரிவீட்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து லைஃப் வருங்க, எந்த கம்ப்ளைண்ட்டும் இதில் வராது. அதே மாதிரி இது ஒரே ஒரு பால் செயின் தாங்க, 2 மீட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா பால் பூரா ஒரே மோல்டிங்காக இருக்கும். இதில் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது உங்களுக்கு. எந்த லெவலில் விட்டாலும் அப்படியே நின்றுக்கும். ஒரு பால்கனியில் மாட்டி நம்ம வந்து வெயில் வர இடத்துல வந்து நிறுத்தி இதை அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே நின்றுக்கும். அந்த மாதிரி இந்த மெட்டீரியலுங்க. அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டாண்டு சொன்னோம் இல்லைங்க, இந்த மாதிரி பேக்கிங்கில் வரும். இது அட்டை பாக்ஸ் வேணுன்னா போட்டு நாங்கள் கொரியர் அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி அங்கே நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம். இப்போ வந்து கேரளா, பெங்களூரு, சென்னை எங்கே வேணுனாலும் எங்களுக்கு ஃபிட்டிங் ஆள் இருக்குது. எல்லா இடத்துலையும் நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். இதே மாதிரி இது டெலிவரி வந்து இங்கே அதை ஃப்ளோரில் வைக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொரியரில் அனுப்பிச்சிடுவோம், உங்கள் வீட்டுக்கே வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்டீலில் மாட்டி கொடுப்போம், வுட்டில் மாட்டி கொடுப்போம். இதுவும் அந்த ஸ்டீலு. இது வந்து வாலில் மாட்டி கொடுப்போம், இது காம்பவுண்ட் வாலில் மாட்டி கொடுப்போம். இதுக்கு சீலிங் ஹைட்டாக இருந்தால் சேனல் போட்டு கொடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா வாலில் மாட்டி கொடுப்போம். எல்லா மாடலும் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது வந்து எந்தெந்த ஏரியாக்கெலாம் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா? துணிக்காய் போடுற ஆங்கர் வந்து பார்த்திங்கன்னாங்க, நம்ம ஆல் இண்டியா ஃபுல்லாக பண்ணுறோம். இப்போ வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சி இப்படிங்கிறது இல்லாமல் எல்லா இடத்துலையுமே இங்கே இன்ஸ்டாலேஷனுக்கு ஆள் வச்சுருக்கிறோம். இப்போ பெங்களூரில் ஒரு பீஸ் மாட்டணும்னு உங்கள் சேனலை பார்த்துட்டு கேட்குறாங்கன்னா பெங்களூரில் எங்களால் போய் ஃபிட் பண்ணி கொடுத்துருவார். இன்றைக்கி வந்து மெட்டீரியல் போகும், நாளைக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவார். சென்னையில் வேணுமா அங்கேயும் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து சர்வீஸ்க்கு ஆள் இருக்குது, ஃபிட்டிங்க்கு ஆள் இருக்குது. அதே மாதிரி கஸ்டமைஸாக கேட்டாங்களா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸாகவும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். என்ன சைஸ் கேட்குறாங்க, அவங்க பால்கனி என்ன சைஸு, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு இல்லை உங்கள் கம்பெனிக்கு இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க. ஓகேவாண்ணா? ஓகே.